வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். சொன்னாலே வாகனங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும். எதிரிலே யார் வருகின்றார்கள் தெரியாமல் எல்லோரும் மறக்க பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். கடைகள் இருக்கும், பஸ் நிலையம் இருக்கும். நாங்கள் தற்பொழுது ஒரு சந்தியிலே தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தை பாருங்கள், வாகனங்கள் 1-2 தான் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு கடையுமே காணவில்லை. இந்த சந்தியிலேயும் ஒரு ஆலயம் இருக்கிறது, மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம். இப்படி கூறியவுடனே உங்களில் பல பேருக்கு விளங்கியிருக்கும் நாங்கள் தற்போது எங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. இந்த சந்திதான் மாவட்டபுரம் சந்தி. எனக்கு இந்த புறமாக தெரிகின்ற வீதியுடாக சென்றால் மாவட்டம் கந்தசுவாமி ஆலயத்தை அடைய முடியும். எனக்கு நேர்பக்கமாக இருக்கின்ற வீதியுடாக சென்றால் காங்கேசந்துரைக்கும், எனக்கு பின்பக்கமாக தெரிகின்ற வீதியுடாக சென்றால் தெல்லிப்படையும் சென்றடைய முடியும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நாங்கள் தெல்லிப்படைக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். வாருங்கிழமை தொடர்ந்து இந்த மாவட்டபுரம் சந்தியில் இருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்போது தெல்லிப்பளை சந்திக்கு வந்து விட்டோம். இந்த தெல்லிப்பளை சந்தியிலே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டறிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு கடை உரிமையாளரிடம் சென்று கேட்ட பொழுது அவர் இந்த தெல்லிப்பளையை சொந்த இடமாக கொண்டவர். ஆகவே மிகவும் சந்தோஷத்துடன் தங்களுடைய ஊரிலே எந்தவித குறையும் இல்லையா, தங்களுக்கு எல்லா வசதிகளும் ஒரே இடத்திலே இருக்கின்றன்னு சொல்லி மிகவும் சந்தோஷத்துடன் குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்தியிலே பாடசாலை இருக்கிறது, பஸ் நிலையம் இருக்கிறது, வைத்தியசாலை இருக்கிறது. மிகவும் சந்தோஷத்துடன் தாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாண பிரதான நகரத்திற்கு அடுத்தபடியாக சகல வசதிகளையும் கொண்ட இடம் என்று சொன்னாலே தெல்லிப்பளையை குறிப்பிடலாம்னு சொல்லி புன்முறுவலிடம் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். இப்போது நாங்கள் இந்த தெல்லிப்பளை சந்தியிலே இருக்கின்ற பல்வேறு விடயங்களை பார்த்து கொண்டே செல்லலாம். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க எண்ணுபவர்கள் முதலில் நின்று யோசிக்கும் இடம் என்ன தெரியுமா? அதுதான் சந்தி. ஒவ்வொரு சந்தியை பார்த்தவுடன் பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரலாம். சந்தியிலே நடந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் சிலவளை யோசித்திருக்கலாம். இப்போ தெல்லிப்பளை சந்தியை பார்த்தவுடன் உங்களில் பல பேருக்கு பல ஞாபகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த தெல்லிப்பளை சந்தியிலே முன்னைய காலங்களிலே ஒரு தேநீர் கடை இருந்தது, பாலா தேநீர் கடை. பாலா தேநீர் கடைன்னு சொன்னாலே அனைவருக்குமே தெரிந்த ஒரு தேநீர் கடை. ஆரம்ப காலங்களிலே சைக்கிளில் வருவார்களாம். எந்த இடத்துல இருந்தாலும் சைக்கிளில் ஒரு டீயும் ஒரு பருப்பு வடையும் சாப்பிடாமல் செல்லவே மாட்டார்களாம். அவ்வளவு மிகவும் சுவையாக இருக்குமான்னு சொல்லி விசாரித்த பொழுது குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தெல்லிப்பளை சந்தியை பாருங்கள், 4 பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீரனாக சென்றால் அச்சுவேலிக்கும், எனக்கு இந்த புறமாக தெரிகின்ற வீரனாக சென்றால் காங்கேசந்துரைக்கும், எனக்கு இந்த பக்கமாக இருக்கின்ற வீரனாக சென்றால் யாழ்ப்பாணத்துக்கும், எனக்கு முன்புறமாக இருக்கின்ற வீரனாக சென்றால் பண்டத்தரிப்புக்கும் செல்லும்.
தெல்லிப்பளை சந்தி என்று சொன்னாலே வந்து அனைவருக்கும் முதலில் கண்முன் வந்து நிற்பது தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி தான். இந்த பாடசாலை 1816ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலை வந்து தெல்லிப்பளை சந்திக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவராக கூட நீங்கள் இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடசாலையை பார்த்தவுடன் அன்றைய பாடசாலை ஞாபகங்களும் அன்றைய உங்களுடைய பாடசாலை நண்பர்களும் தான் கண்முன் தோன்றி மறைகிறார்கள் அல்லவா? தெல்லிப்பளை சந்தியிலே அச்சுவேலிக்கு செல்கின்ற வீதியிலே அமைந்திருக்கின்றதான் தெல்லிப்பளை மத்திய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை பார்த்தவுடன் உங்களில் பல பேருக்கு பல ஞாபகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த பேருந்து நிலையத்திற்கு முன்பதாகத்தான் யூனியன் கல்லூரி அமைந்திருக்கிறது. பாடசாலை நாட்களில் பாடசாலை முடிவடைந்தவுடன் மாணவிகள் இந்த இடத்திலே பஸ்ஸுக்காக பார்த்து கொண்டிருப்பார்கள். மாணவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், நான் எவ்வாறு அமர்ந்திருக்கிறேனோ அப்படித்தான் அமர்ந்து கொண்டு கதையோடு கதையாக பெண்களை பார்த்து ஏதாவது கதையை பேசி கொண்டிருப்பார்கள். நீங்கள் கூட இப்படி சிலவளை செய்திருக்கலாம். இப்பொழுது இந்த மத்திய பேருந்து நிலையத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு அந்த நாள் பாடசாலை ஞாபகங்களும் நீங்கள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு என்னவெல்லாம் செய்தீர்கள் என்பது ஞாபகத்துக்கு வரும். தெல்லிப்பளை என்று சொன்னாலே அனைவருக்கும் கண்முன் வந்து நிற்பது யூனியன் கல்லூரி. அதற்கு அடுத்ததாக கண்முன் வந்து நிற்பது வந்து எனக்கு பின்னால் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இந்த தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, யாழ் நகரத்தினுடைய பல்வேறு இடங்களிலிருந்தும் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை நாடுவார்கள். சந்தியினூடாக சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று கம என்ற ஒரு வாசம் வந்து கொண்டிருக்கிறது. உடனே சைக்கிளை அந்த இடத்துல நிப்பாட்டி திரும்பி பார்த்தால் ஒரு உணவு கடையிலே கொத்துரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு உணவு கடையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இப்போது கொத்துரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த பொழுது இவர்கள் கொத்துரொட்டி போடுகின்ற சத்தம் காதை துளைத்தது. அதை விட அந்த வாசம் வந்து மூக்கையும் சேர்த்து துளைத்து விட்டது. இப்போது கொத்துரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாய்நாட்டுக்கு வந்தால் ஒரு கொத்துரொட்டியை சுவைத்து சாப்பிடாமல் திரும்பவே மாட்டீர்கள். தெல்லிப்பளை சந்தையிலிருந்து அச்சுவேலி வீதியினூடாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையிலே நாங்கள் இறங்கிவிட்டோம். ஏன்னு சொன்னால் இதுதான் வந்து தெல்லிப்பளையினுடைய பிரதான புகையிரத நிலையம். இந்த புகையிரத நிலையத்திலிருந்து நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். இது ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று உங்கள் அன்பின் சார்மி.
வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் மற்றொரு பகுதிக்குள்ளே நேர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். அதுக்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு, எங்களுடன் என்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.